ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சு காட்ட போகிறேன். அம்மா வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். தேங்காய் பாலில் பண்ணுறது. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இடியப்பத்துக்கு மாவு பிசைவோம்ல, அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாவை வந்து குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சாலும் சரி தான், இல்லை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கிட்டாலும் சரி தான். அந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் வந்து கொஞ்சம் திக்காக வர்ற அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் வந்து தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த தேங்காய் பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அது வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா தெரிஞ்சிரும். பொங்கி கொட்டிடவும் கூடாது, டேஸ்ட் போயிடும். அந்த தேங்காய் பால் கொதித்ததுக்கப்புறமா பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை சேர்த்துட்டு அது கூடவே 4-5 ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கணும். அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்சளவு உப்பும் சேர்த்துருங்க, டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டு அதில் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் இந்த பால் கொழுக்கட்டை வந்து திக்காகிறதுக்காக அது ஊற்றுறோம். ஏன்னா தேங்காய் பால் தானே, அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். திக்காகிறதுக்காக ஊற்றுறோம். கடைசியாக வந்து ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்புல சீனியும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். அப்படின்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.